படப்பிடிப்பின் போது கதறி அழுத நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். கைகொட்டி சிரித்த வில்லன் நடிகர். இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இப்படியா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். பராசக்தி படத்தை தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த பல திரைப்படங்களில் ஹீரோவாக நடித்த சிவாஜி கணேசன் முன்னணி இயக்குனர் கூட்டணியில் பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். ஹீரோவாக தொடர்ந்து பல படங்களில் நடித்து வந்த சிவாஜி கணேசன் ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன், சத்யராஜ் உள்ளிட்ட நடிகர்களுடன் இணைந்து நடிக்க தொடங்கினார். ஹீரோவாக மட்டுமல்லாமல் முக்கிய கேரக்டர்களிலும் நடித்து வெற்றியை கொடுத்தவர்தான் சிவாஜி கணேசன். அந்த வகையில் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் இயக்கத்தில் வெளியான புதிய வானம் என்ற திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார் சிவாஜி கணேசன். சத்யராஜ் கதாநாயகனாக நடித்திருந்த இந்த திரைப்படத்தில் சத்யராஜின் உயர் போலீஸ் அதிகாரியாக சிவாஜி நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் முக்கிய வில்லனாக நடிகர் பொன்னம்பலம் நடித்திருந்தார். இந்த படம் அவருக்கு பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை வில்லன் நடிகர் பொன்னம்பலம் பகிர்ந்துள்ளார். அதாவது, படப்பிடிப்பின் போது ஒரு நாள் சிவாஜி அங்கு அமர்ந்திருக்க அந்த வழியாக வில்லன் நடிகர் பொன்னம்பலம் சென்றுள்ளார். அப்பொழுது அவரது பையில் இருந்த சில்லறை காசுகள் விழுந்துள்ளது. அதை எடுத்துக்கொண்டு திரும்பி போகும்போது, டேய் இங்கே வாடா என்று சிவாஜி அழைத்துள்ளார். அவரது அழைப்பை ஏற்று நடிகர் பொன்னம்பலம் அவரிடம் சென்றபோது, அங்கிருந்து என்ன எடுத்த என்று சிவாஜி கேட்க, காசு எடுத்தேன் சார் என்று பொன்னம்பலம் பதில் கூறியுள்ளார். அதை கேட்ட சிவாஜி எவ்வளவு என கேட்க, 1 ரூபாய் என்று பதில் கூறியுள்ளார் நடிகர் பொன்னம்பலம். இதை கேட்ட சிவாஜி, எங்கே காட்டு பார்ப்போம் என்று காசை வாங்கி பார்த்துவிட்டு அழுதுள்ளார். இதனால் பதறிப்போன நடிகர் பொன்னம்பலம், சார் என்னாச்சு என்று கேட்க, நான் இதை பார்த்ததே இல்லடா என்று கூறியுள்ளார் சிவாஜி. இதை கேட்டு அதிர்ச்சியான நடிகர் பொன்னம்பலம், என்ன சார் சொல்றீங்க, 1 ரூபாய் பார்த்ததில்லையா என்று கேட்க, நான் கேட்டால் காபி, பிரியாணி என அனைத்தும் கிடைக்கும்டா. ஆனா உண்மையிலேயே நான் 1 ரூபாய் காசை பார்த்ததே இல்லைடா என்று சொல்ல, அதை நம்பாத நடிகர் பொன்னம்பலம், கிண்டல் பண்ணாதீங்க சார் என்று கூறியுள்ளார். உண்மையாகவே நான் காசை பார்த்ததே இல்லை, வேறு காசு ஏதாவது இருந்தா காட்டு பார்ப்போம் என்று சிவாஜி கேட்க, நான் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த அனைவரிடமும் சென்று 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய் காசை வாங்கி வந்து சிவாஜியிடம் காட்டினேன். இதை பார்த்த சிவாஜி ரொம்ப சந்தோஷத்தில், இதை நான் எடுத்துக்கிட்டுமாடா என்று கேட்க, என்ன சார் கேட்கிறீங்க, எடுத்துக்கோங்க என்று வில்லன் நடிகர் பொன்னம்பலம் கூறியுள்ளார். அதன் பிறகு காசை எடுத்து தனது கோட் பாக்கெட்டில் வைத்துள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வில்லன் நடிகர் பொன்னம்பலம் இதை தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றின இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.